நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான காரம் கவலோ இல்லைனா ஸ்பைசி கவலோ இல்லைனா ஷெல் ஷேப்டு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. நான் மைதா இதில் போடலை, கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு புதுசாக ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். ஓமம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நெய். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது அந்த மாவு எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் செமி சாஃப்ட் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. இதை பண்ணும்போது தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ் வராது. ஸோ இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது மைதாலேயும் பண்ணலாம், நீங்கள் ரவையே முழுசாக வச்சு பண்ணலாம். அதுக்கு ஒரு ரவை இருக்குது, அது சிரோட்டி ரவை. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாவை 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா செட் ஆகிருக்கும். இப்போது 1 நிமிஷம் மட்டும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ண முடியலைன்னா ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு நீங்கள் ரோலாக அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது இது செய்கிறதுக்கு. ஸோ ரேண்டமாக ரஃப்பாக அப்படியே நீங்கள் பிச்சு போட்டதுக்கப்புறமா பால் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பாலுமே ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மோல்டு ஒன்று இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் வச்சுக்கலாம், அதுலேயும் பண்ணலாம். இல்லை டூத் பிக் ஒரு 4 டூத் பிக் வச்சுட்டு அது மேலே கூட ஷேப் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு கடையில் கிடச்சிது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா கவ்வலு மோல்டுன்னு சொல்லுவோம். இது கிடச்சிதுன்னா இதில் எடுத்துகிட்டு சின்ன பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை தொட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒட்டணும். இல்லை அப்படின்னா இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியால், எண்ணெயால் கிடையாது, தண்ணியால். ஸோ இதுக்கப்புறமா பாருங்கள், இது மாதிரி கையில் இது பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைப்டு மாதிரி வந்துடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இந்த எட்ஜஸையும் நீங்கள் சீல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும் பண்ணலாம், காரம் பண்ணலாம், அதாவது ஸ்பைஸியாகவும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஈஸி தான், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மோல்டில் நீங்கள் எண்ணெயை தடவிடுங்க. அப்படிங்கும்போது அது ஈஸியாக என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஆயிலியாக அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் இதில் தேவைப்பட்டால் மிளகு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, கசூரி மேத்தி இதெல்லாம் கூட ஃப்ளேவருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கலர் வேணும்னா நீங்கள் பாலக்கீரையை அரைச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் வரும். பீட்ரூட் அரைச்சி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிங்க்கான ரெட்டான ஒரு கலர் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளேவர் இதில் வேணாலும் கொண்டு வரலாம், நீங்கள் எந்த கலரில் வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோர்க்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரும். நான் அது கூட சீக்கிரமாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுறாதீங்க. என்னாகும்னா வெளியே நல்லா ப்ரௌன் ஆகிடும், உள்ளே சொதன்னு ஆகிடும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகும். இதில் இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோதுமையெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் சடனாக வந்துடாது, கோல்டன் ப்ரௌன் ஆகிடாது.
ஸோ அந்த நம்ம மைதாவில் பண்ணுற மாதிரியே இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் இதை ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ இதில் நான் ஆட் பண்ணல, பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் சத்தெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு, நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, அதுக்காக ரொம்பவும் பேர்ன் ஆகலை. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் கொஞ்சம் நெஞ்சம் ஆயிலும் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போடுவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸ்டீம்டு சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் இருக்குது. தீபாவளி ரெசிபீஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி. ஸோ க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1800 வீடியோஸ் போட்டிருக்கோம். southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இது டீக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.